நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணுறீங்களா? முக்கியமாக அந்த ChatGPTயை வந்து அட்வொகேட்ஸு, ஜூனியர் அட்வொகேட், லா ஸ்டூடண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்களா? அப்போ மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள், எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. என்னன்னா, இப்போ ChatGPT, ஏஐலாம் யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம், நிறைய பேருக்கு சொல்கிறோம். ஆனால் அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம செக் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நாங்களே வந்து ஒரு வீடியோக்காக பிஎன்எஸ் செக்ஷன் 285னா என்ன அப்படின்னு சொல்லி ChatGPTயில் போட்டோம். அது வந்து ஸ்நாச்சிங் அப்படின்னு சொல்லி காட்டுது. சரி, கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லி பிஎன்எஸ் பிடிஎஃப்லேயே, அந்த சட்டத்தோட பிடிஎஃப்லேயே எடுத்து பார்த்தோம். பிஎன்எஸ் 285க்கு வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் ஆன் பப்ளிக் வே அப்படின்னு சொல்லி போட்டுருச்சு. அது பொதுப்பாதைக்கு தடை ஏற்படுத்துன்னு சொல்லி போட்டுருந்துச்சு. என்னடா இது தப்பாக இருக்கே, அப்போ ஸ்நாச்சிங்க்கு என்ன தான் செக்ஷன் அப்படின்னு சொல்லி அந்த பிஎன்எஸ் பிடிஎஃப்லேயே எடுத்து பார்த்தோம். ஸ்நாச்சிங்க்கு 304 அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு. ஸோ பிஎன்எஸ் 285 வந்து ஸ்நாச்சிங் கிடையாது, அப்ஸ்ட்ரக்ஷன் ஆன் பப்ளிக் வே, அதான் அதுக்குண்டான செக்ஷன். ஸோ ஆனால் வந்து ChatGPTயில் வந்து தப்பாக போட்டுருந்துச்சு. ஸோ ChatGPTயில் இந்த ஒரு செக்ஷன் மட்டும் இல்லை, இன்னொரு ஒரு சில செக்ஷன்ஸ் வந்து தப்பாகவே காமிச்சிச்சு. அது ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணுறப்ப நாங்கள் அதை நோட் பண்ணோம், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கல. இந்த ஒரு செக்ஷன் மட்டும் தான் ஞாபகம் இருந்துச்சு. அதை தான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறோம். ஸோ நீங்கள் படிக்கும்போதோ இல்லை இன்னொருத்தட்ட சொல்லும்போதோ ChatGPTயில் ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க, சட்டம் சம்மந்தமாக ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க அப்படின்னா ChatGPT மட்டும் நம்பாதீங்க, அதை கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ChatGPT எல்லாம் நம்ப வேணாம், அதை கிராஸ் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இப்போ நான் மட்டும் சொல்லலை. ரீசெண்டாக நடந்த ஒரு கேஸில் சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு. என்னன்னா, இப்போ அட்வொகேட்ஸ்லாம் வந்து கோர்ட்டில் இன்னொரு வழக்கை வந்து மேற்கோள் காட்டுறீங்க அப்படின்னா அதை வந்து ChatGPT ஏஐலேருந்து மட்டும் எட்டு வராதிங்க. ஏன்னா ஏஐ மூலமாக ஏற்கனவே இல்லாத ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கூட அவங்க வந்து ரெடி பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி, அதனால் நீங்கள் வந்து ஒரு தீர்ப்பை மேற்கோள் காட்டுறதுக்கு முன்னாடி அதை வந்து ChatGPTயில் ஏஐயில் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அது ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக ரீசெண்டாக ஜூனியர் அட்வொகேட்ஸுக்கு வந்து ரூரலில் இருந்தாங்க, அவனுக்குலாம் மாதம் 15,000 ஸ்டைஃபண்டும், அர்பனில் இருக்கிறவங்களுக்கு மாதம் 20,000 ஸ்டைஃபண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குற ஜூனியர் அட்வொகேட்ஸ், லா ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ChatGPTயில் ஏதாவது சட்டம் சம்பந்தமான தவறுகள் கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதையும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு Auravil ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம்.